ஹலோ காய்ஸ், இது வந்து ஒரு டேக்குக்கோட ஒரு ஒன் ஷாட்ரா. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு பிஎல் போட்டு. ஸோ எப்படி இருக்குன்னு தெரிலடா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சரி வாங்க, நம்ம இப்போ ஸ்டீட்டஸ்க்குள்ளே போயிடலாம். இதில் வந்து தேங் வந்து பாட்டமாக இருப்பார், ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒரு சினாரியோ, இங்கே வந்து 2 பர்சன்ஸ் வந்து படுத்திருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஜேகே வந்து ஆப்போசிட்டில் இருக்க பர்சனாலே பார்த்துட்டே இருக்காரு, குறுன்னு பார்த்துட்ருக்காரு. பட் அவர் நல்லா தூங்கிட்டுருக்காரு. ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறாரு. நம்ம தேங்கை வந்து நம்ம ஜேகேயோட ஒரு மாதிரி ஹங்க்ரி ஐஸோட பார்க்குறாரு, ஓகேவா? அந்த மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப் ப்ரீத் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி கீழே பார்க்குறாரு. ஒரு பேபி இருக்குது, அது வந்து நல்லா தூங்கிட்டுருக்கு. இவனால் தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டு கவரை போட்டு செஞ்சுருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நான் இன்னும் கொஞ்சம் என் பொண்டாட்டி கூட நான் நல்லா இருந்திருப்பேனே, எல்லாம் இவனால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபியை பார்த்துட்டு சொல்கிறாரு. என்னென்னா இங்கே வந்து நம்ம டேக்குக்கு வந்து ஒரு பேபி இருக்குது, ஓகேவா? லைக் அவனுக்கு வந்து ஒரு 3 மந்த் இருக்கும். ஒரு சின்ன குழந்த, குட்டி குழந்த. இப்போ குழந்த வந்ததுலேருந்து இங்கே வந்து நம்ம கூட வந்து நம்ம ஜங்குக்கு பேசக்கூட முடியல. ஏன்னா அவன் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவான். இவர் வந்து குழந்தைய பக்கத்துலேயே பிஸியாக இருப்பார். இப்போ வந்து மணி 3 ஆகும். அப்படியே குறுகுறுன்னு தான் பார்த்துட்ருக்காரு அந்த வெளிச்சத்தில். அந்த லைக் இது நைட் லேம்ப் இருக்கும்ல, அந்த வெளிச்சத்தில் அப்படியே டேயோட ஃபேஸே பார்த்துட்ருக்காரு. டே அவ்வளோ அழகாக இருக்கார். அவருக்கு வேறு பார்க்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஜேகேவால் கண்ட்ரோல் கூட பண்ண முடியல. அவரோட எமோஷன்ஸ், அவரோட ஹார்மோன்ஸ் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். அவருக்கா ஐயோ எப்படா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபியை பார்த்து அவருக்கு வந்து கோவம் வருது. லிட்டில் பிட் கோவம் வருது. இப்போ வந்து அப்படியே அந்த இது போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கே பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுறாரு. போ 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 அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கெல்லாம் கிடைக்காதுடா, பொண்டாட்டி இருந்தும் இந்த மாதிரி இருக்கிற ஆம்பளைங்க ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு மாதிரி அப்படியே வராரு. அப்படியே பார்க்குறாரு. தேங்க நல்லா தூங்கிட்டுருக்காரு, நிம்மதியாக தூங்குறான். ஒரு புருஷன் இப்படி தவிக்கிறானே, ஒரு அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜங்குக்கு வந்து திரும்பி அப்படியே ஆப்போசிட்டில் படுத்துக்கிட்டாரு. இப்போ அப்படியே மார்னிங் வந்து விடியுது, மணி 6 ஆயிடுச்சு. அப்படியே இங்கே வந்து ஜேகே வந்து அப்படியே கண்ணு ஓப்பன் பண்ணுறாரு. இங்கே பேபி மட்டும்தான் பக்கத்தில் படுத்துருக்கு. லைக் அந்த பக்கம் பில்லோ வச்சு அப்படியே வச்சுட்டு இங்கே தேங்க போயிருப்பார் போல். அவர் அங்கே வந்து கீழே போயிருப்பார் போல். அப்படியே கண்ணை முடிச்சு பார்க்குறாரு. பேபி வந்து நல்லா தூங்கிட்டுருக்கு. ஜேகேவும் கடன்னு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்போல்லாம் கீழே வர்றாரு. இங்கே வந்து தேங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி அங்கே வந்து குக் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே வந்து காஃபி போட்டு வச்சுருக்காரு. அப்போ வந்து ஜேகே அப்படி சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. குட் மார்னிங் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. நோ மோர் டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினச்சிட்டு டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு அந்த காஃபியை வந்து குடிச்சிட்ருக்காரு. லைக் அவரோட ஃபோனை பார்த்துட்டே குடிச்சிட்ருக்காரு. இப்போ வந்து அவர் வந்து குக்லாம் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்து வைக்கிறாரு. கரெக்டாக வந்து பேபி வந்து அங்கே அழ ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் வந்து ஜேகே இது அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேபி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓடுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் பண்ணிட்டு அவரே ஃபுட்டெல்லாம் எடுத்து அப்படியே அவரே போட்டுட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. இங்கே வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. இங்கே பேபி வந்து நல்லா அழுதுட்ருக்கு. சரி பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்காரு. இது என்னடா லாஜிக் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஜஸ்ட் ஃபார் ஸ்டோரி, ஓகேவா? நம்ம ஸ்டோரி இதேமாரி தான் இருக்கும். நம்மளாம் கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், ஓகேவா? இந்த எஃப்எஃப்குள்ளே வந்து கற்பனை அந்த வேர்ல்டில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கணும். எந்த லாஜிக் எதிர்பார்க்கக்கூடாது, ஓகே? இப்போ அப்படியே இங்கே அவர் வந்து இது பண்ணிகிட்ருக்காரா. இங்கே வந்து ஜேகே வந்து
டயாங் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. என்னாச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து லைக் ஒரு டவலை மட்டும் அப்படியே ஒரு மாதிரி மேலே வந்து போட்டுட்டு என்ன ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை லைக் லிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய லிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே வராரு. வந்து அப்படியே தண்ணியை வந்து அப்படியே ஊற்றுறாரு. இந்த ஜேகே வந்து அப்படியே பார்த்துட்டே தான் இருக்காரு. அந்த குழந்தை சக் பண்ணுறத அப்படியே பார்த்து ஒரு மாதிரி லைட்டாக டவல் வந்து விலகி இருக்கும், அதை அப்படியே பார்க்குறாரு. நான் சக் பண்ண வேண்டியது தான் அவன் சக் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஜேகே தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. அப்போ ஜேகே வந்து ரியாலிட்டிக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு அப்படியே இங்கே வந்து அந்த தண்ணியை குடிக்கிறாரு. அவர் வந்து அப்படியே அங்கே ஹாலில் சோஃபாவில் போய் தேங்காய் உட்காந்துட்டு லைக் ஃபீட் பண்ணிகிட்ருக்காரு. ஓகேவா, அவரோட கண்ணு ஃபுல்லாக ஜேகேயோட கண்ணு ஃபுல்லாக தேங்காய் மேலே தான் இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி நான் இதெல்லாம் குடிக்கணும்னு நினைக்கிறேன். என் மகன் கொடுத்து வச்சவன் எனக்கு இது பண்ணுறதுனா மட்டும் அவளுக்கு எங்கன்னு தான் வலிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேங்காய் பார்க்குறாரு. தேங்காய் வந்து ஒரு மாதிரி அந்த ஹேரை ரப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அது அப்படியே அவரோட ஃபேஸில் தெரியுது. சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸுக்கும் கிளம்பி போயிட்டாரு. ஆஃபீஸுக்கு அப்படியே வந்துட்டார். இங்கே தேங்காய் வந்து அவங்க பையனை வந்து நல்லா தூங்க வச்சுட்டு இவர் வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறாரு. லைக் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பாரு. ஓகேவா, சும்மா அந்த வெஷல்ஸ்லாம் வாஷ் பண்ணுறது, ஏற்கனவே வீடெலாம் க்ளீனாக தான் இருக்கும். இப்போ அப்படியே அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு வழியாக கொஞ்சம் நேரம் பேபி பக்கத்தில் அப்படியே நல்லா தூங்குறாரு. இங்கே வந்து ஜேகே சைடு வந்தால் ஜேகே வந்து பயங்கரமாக வேலை பார்த்துருக்காரு. எல்லா இடத்துலையும் எல்லாரையும் கத்திட்டு தான் இருக்கு, ஒழுங்காக வேலை பார்க்காம என்ன பிடிங்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் செம்ம ஒரு ஃப்ரக்சுவேட் ஆகிட்டார். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ப்ரெக்னென்சிலேருந்தே நெருங்க விட்டுருக்க மாட்டார் நம்ம தயாங்கு. ஸோ அதனால வந்து அவருக்கு ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு ஏக்கம் இருக்கும்ல, அந்த ஏக்கம் தான் இங்கே வந்து கோவமாக மாறிடுச்சு. அவர்கிட்ட தான் காட்ட முடியல, ஆஃபீஸ்லேயாச்சும் காட்டலான்னு அவர் காட்டிகிட்ருக்காரு. இப்போ ஒரு வழியாக இந்த ஆஃபீஸில் வந்து எல்லோரையும் திட்டு தீர்த்துட்டு அவர் ஒரு வழியாக அவர் கேபினில் போய் அப்படி உட்கார்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து இங்கே வந்து யாரோ வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அவரோடய பார்க்குறாரு. யூங்கி தான் வராரு. வாடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லவனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா ஆஃபீஸே ஏதோ எண்ணெயில் போட்ட மாதிரி அப்படி கொதிச்சிட்ருக்கு, காண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு என்னப்பா, புதுமண தம்பதியர் தினைக்கும் அதே வேலையாக சுற்றிட்டு இருந்துருப்பீங்க. நான் அப்படியா, எனக்கு ஒரு பையன் வந்துட்டானே அப்படிங்கும்போது, ஏன்டா ஏன் பையன் தானே இருக்கான், அழகாக இருக்கான்ல, எப்படி இருக்கான் அப்படிங்கும்போது, நல்லா தான் இருக்கான், நீ ஏன்டா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து கேட்குறாரு. ஏன்னா அவர் வந்து யூங்கி தான் அவர். ஓகேவா, இங்கே வந்து ஹயாங் என்னால் தாங்க முடியல ஹயாங், என்னை கண்டுக்க கூட மாட்டேங்கிறான் ஹயாங், இப்போ பார்த்தாலும் பேபியே தூக்கிட்டு இருக்கான் ஏக்கா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா பேபி பெத்தோன்னு இருக்குது, நீ எங்கடா பெத்த, அவன் தானே பெத்தான், ஏன் தான் பெத்தான் எனக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டேபிளில் ஒரு ஸ்லாம் பண்ணுறாரு, அப்படியே அடிக்கிறாரு. அந்த பொருள்லாம் ஒரு மாதிரி ஹெட் ஆகுது. இங்கே வந்து எதுக்கு இவ்வளோ கோவம், வெயிட் பண்ணுற இன்னும் ஒரு 5 மந்த்துக்கு அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். ஐயா நீங்கள் என்ன கூல் டவுன் பண்ண வந்தீங்களா, இல்லை எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்ற வந்தீங்களா? என்னடா பண்ணுறது, பேபின்னு வந்துட்டா அப்புறமேட்டு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதுதானே, அதுக்குன்னு என்னை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்றான் தெரியுமா. நான் பண்ண வேண்டியதெல்லாம் என் பையன் பண்ணிகிட்ருக்கான், என்னடா சொல்கிற, தட் மீன்ஸ் அது அவன் என்னை கண்டுக்க கூட மாட்றான், எனக்கா கடுப்பாகுது ஐயாங்க அப்படிங்கும்போது, சரி விடு, அதான் நீ பண்ணி தொலைச்சிட்ட,
அதுவும் குழந்தையும் பிறந்துருச்சு, இனிமேட்டு என்ன பண்ண முடியும்? அதான் அன்னைக்கு ஒரு நாள் நான் யூஸ் பண்ணியிருந்தா எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்ணை மூடி ஒரு மாதிரி சொல்கிறாரு. லைக் ஜேகே ரியலி ரொம்பவே இதாகிட்டாரு, ஃப்ளக்சுவேட் ஆகிட்டாரு. மேரேஜுக்கு முன்னாடி தான் அப்படியே தினைக்கும் சம்பவம் 3-4 தாட்டி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. லைக் தேங்காய் பிடிச்சி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. எப்போ பேபி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சதோ கொஞ்சம் கொஞ்சமாக 4 3 ஆச்சு, 3 2 ஆச்சு, 1 ஆச்சு, அப்புறமேட்டு இல்லவே இல்லை அந்த மாதிரி. அதனால் வந்து இங்கே வந்து அவருக்காக ஃப்ளக்சுவேட் ஆகிடுச்சு. ஏன்னா அதேமாரி பழகி விட்டுட்டார் நம்ம தயாங்கு. இப்போ வந்து அவரால் அது வந்து இது பண்ண முடியல. இப்போ வந்து இதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. சரி பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எதுவும் யோசிக்காத, கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுவோம் தயான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. இங்கே வந்து கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது. மணி வந்து ஒரு 4 மணிக்கு மேலே அப்படியே ஆகுது. அவர் அப்படியே கிளம்பலாம் வீட்டுக்கு கிளம்பலான்னு போகும்போது, வீட்டுக்கு போனால் மட்டும் இப்போ என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் வந்து சரி சில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் பாருக்கு வந்து போகிறாரு. லைக் கொஞ்சம் டீசெண்டான ஒரு கிளப்புன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் போகிறாரு. போய் அவர் மட்டும் ஒரு டேபிளில் உட்காந்துட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருக்காரு, ஒரு மாதிரி குடிச்சிட்ருக்காரு. அப்போ வந்து சில பொண்ணுங்க வந்து, என்ன இவர் இவ்வளோ குடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. இங்கே வந்து கிச்சன்ட்ட வராங்க. என்ன டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பொண்ணுங்க வந்து ஷோல்டர் அப்படியே ஒரு மாதிரி டச் பண்ணுறாங்க. அவர் வந்து கையை எடுத்துவிட்டு, தயவு செஞ்சு கிளம்பிடுங்க, செம காண்டில் இருக்கேன், அடித்து கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணும்போது அந்த டேபிளில் ஒரு தட்டு தான் தட்டுறாரு. இங்கே வந்து அங்கே வேலை பார்க்குறவங்களாம் வந்துட்டு, சார் என்ன சொல்கிறாச்சு, இவருங்க கிளப்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு, நானே இருக்கிற காண்டில் இங்கே பாரு எல்லாத்தையும் உடச்சி கேட்டாச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓல, அதனால எப்போயாவது ஏதோ ஹாப்பினஸ் சேட்னஸ் எது இருந்தாலும் இந்த கிளப்புக்கு தான் வருவார் போல். ஸோ ஒரு இதுன்றதுனால அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் துரத்தி விட்றாங்க. இங்கே அப்படியே ஜேகே வந்து அகைன் வந்து 2 சிப் அடிக்கிறாரு. ஸோ ஒரு வழியாக அப்படியே அந்த காரில் இது பண்ணிட்டு அப்படியே வராரு. அந்த டிரைவரா, சார் இப்போ எங்கே சார் போகணும், வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்படியே வராரு, பொறுமையாக வராரு. அப்படியே டோர் வந்து அப்படியே காலிங் பெல் அடிச்சுட்டு தயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே தயாங்க வந்து ஒரு மாதிரி வராரு. ஏய் தயாங்கா, டோர் ஓப்பன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. பட் இங்கே தயாங்க வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் இப்போ தான் தூங்கி எழுந்திருப்பார் போல். அப்படியே பொறுமையாக நடந்து வராரு. ஜேகே அப்படின்னு, ஆமாண்டா அவன் ஜேகே தான், டோர் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கும்போது இங்கே டேங்க் மேலேயே ஜங்குக்கு அப்படியே விழுறாரு. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக லிஃப்ட் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரோட ஃபேஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. குடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் கேட்குறாரு. என் லைஃப்பில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜங்குக்கை ஒரு மாதிரி பிடிச்சிட்டு தேங்க அப்படியே சோஃபாவில் வந்து உட்கார வைக்கிறாரு. இது குடிச்சு தேவையில்லாமா அப்படின்னு சொல்லிட்டு, தேவையில்லாமையா, என் கஷ்டத்தை மறக்கணும்னு தான் நான் குடிப்பேன், உனக்கு என்னடா கஷ்டம்? எனக்கு என்ன கஷ்டமா, நீ தாண்டா என்ன ஜெயிக்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வந்து பார்க்குறாரு. நீ இல்லை
நமக்கு பிறந்தானே ஒரு பையன், அவன் தாண்டா என் பிரச்சனை. என்ன ஜெகி பேசிகிட்டு இருக்க? நம்ம பையனை பற்றி எப்படி பேசலாம்? ஆமாம், நம்ம பையன். நான் பண்ண வேண்டியதுலாம் அவன் தினைக்கும் பண்ணுறான்டா. என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வந்து கேட்குறாரு. இது அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட செஸ்ட்டை பாயிண்ட் பண்ணி, இது ஒரு நாள் அன்றொரு காலத்தில் என்னோட மவுத் மட்டும் டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தது இந்த லிப் நீ அவனை பார்த்து அவன்கிட்ட கொடுக்குற, அவனுக்கு வந்து தினைக்கும் மொத்தம் கொடுக்குற, எனக்கு ஒரு கிசாது கொடுக்குறியா? அப்புறம் இந்த இடம் தினைக்கும் என் லிப்ஸ் மேலே பட்டுக்கிட்டே இருக்கும், என் லிப்ஸும் இது அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ என் பையன் அதான் அவன் நாள் முழுக்க சக் பண்ணிகிட்டே இருக்கான். அப்புறம் அப்படின்னு சொல்லும்போது ஜெகே அப்படின்னு சொல்லிட்டு வாய மூடுறாரு. புரியுதா என் கஷ்டம் என்னன்னு புரியுதா? நமக்கு ஒரு பையன் வந்துட்டான்னு நீ அவன் பின்னாடியே போறியே. நீ பையன் வராதுக்கு முன்னாடி நான் தான் ஃபஸ்ட்டு பேபி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பேபிக்கு அப்போல்லாம் நீ கொடுத்துட்டு தான் இருந்த. இப்போ தான் என்னை மறந்துட்ட. நீ என்னமோ கேட்ட, இந்த பேபி வந்துட்டா நீ என்னை மறந்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்ட. ஆனால் நான் மறக்கலை, நீ தான் என்னை மறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜேகே இது அவன் குட்டி குழந்தை, அவன் மேலே கூட பொசசிவ் நான் ஆவேன். என் பையனாக இருந்தாலும் எனக்கு பொசசிவ் தான். ஒரு நாள் அந்த இதை போட்டிருந்தா, அந்த ஒரு நாள் நான் வந்து போட்டுட்டு இது பண்ணியிருந்தா இந்நேரம் நம்ம பெட்டில் உருண்டுகிட்டு இருந்திருப்போம். ஆனால் இப்போ பாரு, நான் குடிச்சிட்டு உளர்றேன். சரி விடு ஜெகே, நாளைக்கு பார்த்துக்கலாம். எனக்கு நாளைக்கெலாம் வேணும், எனக்கு இன்றைக்கே வேணும் பேபி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நான் தான் சொல்லுவேன் நேடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜெகே நோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜங்குக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிருக் பண்ணிட்டு பேபி ஐ நீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நோ ஜெக்கின் நோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தேங்க வந்து தள்ளி போகிறாரு. அப்போ வந்து எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ஒரே இழுதான். ஜெக்கி கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி ஹிட் பண்ணுறாரு. அப்போ வந்து நீ இவ்வளோ வேணா அடி, நான் அடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே வந்து தேங்கோட நெக்கை வந்து டைட்டாக ஒரு மாதிரி அப்படியே பிடிச்சிட்டு இந்த லிப்ஸை நான் இவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லைக் அக்ரெசிவாக அப்படியே லைக் ஒரு 2 நாள் பட்டினி கடந்துட்டு சாப்பாடை பார்த்தா எப்படி ஒரு மாதிரி அக்ரெசிவாக இருப்போம், அந்த மாதிரி லைக் அவ்வளோ அக்ரெசிவாக கிஸ் பண்ணுறாரு. இங்கே தேங்க் வந்து ஜெக்கே போய்டு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் வந்து அப்படியே புஷ் பண்ணலான்னு பார்க்கும்போது அவரால் முடியவே இல்லை. அவர் பிடிச்சிருந்தாலும் அப்படியே டபுள் சைடில் போட வச்சுட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே வந்து தேங்கோட நெக்கை கிட்ட பிடிச்சி எடுத்து கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்ச நேரத்துலேயே இங்கே தேங் வந்து அந்த கிஸ்ஸுக்கு வந்து அடிமையாகி அவரும் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இங்கே வந்து ஜேகேவோட பேக் ஹெட்டில் இருக்க அந்த ஹேர்லாம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே வந்து ஜங்குக்கோட கை ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே அவரோட தேங்கோட ஷர்ட்டுக்குள்ளே அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணுது. அவரோட கை அப்படியே பொறுமையாக கீழே போகுது. ஜெகே நோ அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கலான்னு போகும்போது அந்த கையை வந்து ஒரு அப்படியே இதுக்கு எடுத்து இப்போ நெக்கில் பிடிச்சிருந்த கையை வந்து அப்படியே பின் பண்ண மாதிரியே பிடிச்சிட்டு சொல்லிட்டு அவர் கை வந்து அங்கே தான் போகுது. ஜெகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் தானே அவன் இருக்கான், அவனை சத்தம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்படியே இங்கே
ஒரு சான்ஸை கூட மிஸ் பண்ணல. அவரோட டையை வந்து ரிமூவ் பண்ணுறாரு. ஜேகே அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து டைம் வந்து ஸ்டாப் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் ஜங்குக் அவ்வளோ இதாக அக்ரெசிவாக வந்து பிஹேவ் பண்ணுறாரு. அவரோட டையை ஒரு இழுத்து அப்படியே இது பண்ணுறாரு. அங்கே வந்து அந்த அந்த டையை ஒரு மாதிரி கழட்டி அந்த தயங்கோட கை ரெண்டுத்தையும் அப்படியே கட்டுறாரு. ஜேகே வலிக்குதுடா, வலிக்கிட்டா, எனக்கு தினைக்கும் நைட்டு வலிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஒரு நாள் தொட்டு பார்க்க முடியாதுல்ல, ஜஸ்ட்டு ஃபீல் பண்ணு, நமக்கு நடுவு நம்ம பையன் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரோட அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. ஒரு மாதிரி இது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டு தான் அப்புறமேட்டு கையை கட்டுப்பார். இப்போ வந்து இது இவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணி அதை வந்து லைக் சக் பண்ணுறாருன்னு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து மூன் பண்ணுறாரு. அப்போ வந்து இவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி ஒரு பக்கம் வந்து ரப் பண்ணுறாரு, ஒரு பக்கம் வந்து கிஸ் பண்ணுறாரு, அது சக் பண்ணுறாரு. இப்போ அப்படியே அந்த செஷன்லாம் அப்படியே கண்டினியூ ஆகி அப்படியே ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. லைக் வைல்டாக போகுது. இங்கே வந்து தயாங்கோட லிப்ஸில் வந்து ஜங்குக்கோட 2 ஃபிங்கர்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிகிட்ருக்காரு. லைக் ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறாரு. இங்கே தயங்கால பேர் பண்ணவே முடியல. இப்போ எப்படி இந்த டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் ஆகுது. இப்போ மணி வந்து ஒரு 8-8:30 இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணி நேரம் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து சடனாக வந்து பேபி வந்து க்ரை பண்ணுற சவுண்ட் கேட்குது. இங்கே வந்து ஜங்கு பையன் அழறான் அப்படி சொல்லும்போது அழட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏய் பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த 2 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஃபாஸ்ட்டாக வந்து இது பண்ணிகிட்ருக்காரு, டர்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அந்த 2 மினிட்ஸில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அதை அப்படியே ரப் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்றைக்கி வாங்கிட்டு வந்தது அன்றைக்கே வாங்கிட்டு வந்துருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வாய முடி அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து ஒரு மாதிரி அடிக்கிறாரு. போய் பையனை தூக்கு அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த அவரோட ஷர்ட் அந்த இதெல்லாம் அப்படியே எடுத்து இங்கே வந்து டேங் மேலே போட்டு போகிறாரு. அவர் வந்து அங்கே வந்து காலையில் தொடர்ந்து டவல் வந்து அங்கே கிடக்கும். அதை அப்படியே எடுத்து ஹிப்பில் வந்து கட்டிட்டு போகிறாரு ரூமுக்கு. அங்கே பேபியாக கத்தி அழுகுறான். வந்துட்டேன்டா தயக்கூடாது சார், இவ்வளோ நேரம் அழாமல் இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் அழுதுட்டுருக்கு. வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போய் அப்படியே கொடுக்குறாரு. கூட அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வந்து வாங்கிட்டு அவர் அப்படியே இது பண்ணுறாரு. அங்கே வந்து பேபி வந்து இன்னும் அழுதுட்டுருக்கு. எல்லாத்தையும் நீ குடிச்சிட்ட பைத்தியமே அப்படின்னு சொல்லும்போது சரி இரு கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த கொஞ்சமாக மில்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி ஒரு மாதிரி சமாதானப்படுத்திருக்கான். ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி அழுதுட்டு ஒரு மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான். எல்லாத்தையும் குடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு தேங் வந்து ஜங்குக்கோட கால்லே ஒரு மாதிரி ஹிட் பண்ணுறாரு. வலிக்குதுடா அப்படின்னு அவன் பாரு அழுதுட்டுருக்கான். ஒன்றும் இல்லை அப்படின்னு என்ன என்னைக்காவது இப்படி பண்ணிகிட்ருக்கியாடா, அதான் நீ ஃபுல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டியா, அப்புறம் என்ன உனக்கு அப்படிங்கும்போது எனக்கு என்ன வேணுமே பாரு குடிக்கிறான் பாரு ஏய் ஒன்றுமே இல்லை கம்முன்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நீ போய் குக் பண்ணப்போ ஏய் என் டயர்டாக இருக்கடா, டயர்டு இருந்தால் ஒன்றும் இல்லை, நீ போய் குக் பண்ணு, அதான் வேணுன்றதை எடுத்துக்கிட்டால நைட்டு உனக்கு வேணும்னா போய் குக் பண்ணு. இப்போ எனக்கு குக் பண்ணால் நைட்டு கிடைக்குமா, டவுட்டு தான். பசிக்குது போ அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போய் குக் பண்ணுறாரு. அவரோட அந்த பேக்கில் ஃபுல்லாக அந்த இதுதான் ஒரு மாதிரி நடுவில் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காரு போல், கை ரொம்ப வலிக்குன்னு சொல்லும்போது. அப்போ தான் அவரோட பேக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி கோடாக போட்டு வச்சுருக்காரு.
அவருக்கு அந்த கோடை பார்க்கும்போது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்குது. அப்பா எவ்வளோ மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. இங்கே ஒரு வழியாக ஒரு மாதிரி லைக் கொஞ்சம் சூப் மாதிரி இது பண்ணி அப்படியே வராரு. இங்கே வந்து பேபி வந்து நல்லா தூங்கிடுச்சு. அப்படியே மடி ஒரு மாதிரி வச்சுட்டே இருக்காரு. காட்டு நான் போய் தூங்க வச்சுட்டு வரேன். வேணாம், நான் எதுவும் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, சரிவா உன்னையும் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வேணாவே வேணாம், நீ ஃபஸ்ட்டு போய் பேபியை போய் படுக்க வைப்போ அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பேபியை கொடுக்குறாரு. பேபியை பொறுமையாக தூக்கிட்டு போய் பெட்டில் அப்படியே பொறுமையாக படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு அப்படியே சுற்றியும் பில்லோ வச்சுட்டு அப்படியே இங்கே தேங்காய் பார்க்குறாரு. தேங்காய் வந்து அப்படியே ஒரு மாதிரி மேலே அப்படியே ஒரு மாதிரி அந்த டிஷர்ட்டை வந்து வேர் பண்ணிகிட்டே இருக்கார். வேர் பண்ணிட்டாரு. இங்கே வந்து ஏன்டா அதுக்கடி வேர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, ஏன் நீ பார்க்கும்போதெல்லாம் மூட் ஆகுதுன்னு பண்ணுவேன், என்னால் தெம்பு இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பை வந்து இங்கே வந்து ஜேகே வந்து அப்படியே ஃபீட் பண்ணுறாரு. தேங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றாரு. லைக் அந்த இதில் வந்து கொஞ்சம் இதமாக இருக்குது. அப்போ வந்து பேபி என்ன இந்த பேபின்னு சொல்கிற வேலை வச்சுக்காத ப்ளீஸ்டா, ஒன் மோர் ப்ளீஸ் பேபி, ஐம் ஸோ நீடி. உன்னோட நீட்ஸ் தான் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டல. நம்ம மேரேஜ் ஆன புதுசில் நம்ம எத்தனை தாட்டி பண்ணியிருக்கோம், அந்த ஒரு தாட்டி கொடுத்துட்டா போதுமா அவங்க, அதெல்லாம் உனக்கு போதும், என்னால் முடியாது ஜேகே. நோ, நோ வே. சரியா, நீ தினைக்கும் கூட பண்ணு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணு. சரியா, ஓகேவா உனக்கு? ஓகே தான். என் பொண்ணு எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஹெட் அப்படியே ரப் பண்ணுறாரு. ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே கிட்டண்ட வந்து அப்படியே தேங்காய் வந்து அவர்கிட்ட லேப்பில் உட்கார வச்சுட்டு போய் ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தேங்காய் வந்து அவரோட அந்த ஹேர்லாம் ஒரு மாதிரி, ஜேகேவோட ஹேர்லாம் ஒரு மாதிரி ஒதுக்கி விட்டுட்டு, அதனால தான் அங்கே ஆஃபீஸில் ஃபுல்லாக கத்திட்டு இருந்தியா, உனக்கு எப்படி தெரியும் ஜிமின்னு சொன்னா. ஓ அப்படின்னு அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறியாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். உன்னோட ப்ரெசன்ஸ் இல்லைன்னா எனக்கு எவ்வளோ கோவம் வரும்னு உனக்கே தெரியும்ல, அவங்ககிட்ட என்னால் கோவத்தை காட்ட முடியாது, அதுக்கு நான் ஆஃபீஸில் இருக்க மட்டும் அப்படி கத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தேங்காய் சொல்கிறாரு. எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே வந்து தேங்காய் வந்து அவரோட ஹேர்லாம் ஒரு மாதிரி டக் பண்ணி விட்டுட்டு ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து ஜேகே வந்து பொறுமையாக ஒரு டவல் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, இந்த பேபிக்கு இன்னொன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அங்கே வந்து பக்கத்தில் வந்து அந்த இதை வந்து எடுக்கிறாரு. ஜேகே நோ, எஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் வந்து ஒரு மாதிரி பிடிக்கிறாரு. ஜேகே வந்து எஸ் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அஸ்கி வாய்ஸில் சொல்கிறாரு. இங்கே வந்து தேங்காய் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதோட இந்த ஒன் சாட் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன்டா. ஐயோ எனக்கு வெக்கமாக வருதுடா. ஸோ எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இந்த சேனலில் இதான் நான் ஃபஸ்ட் டைம் பிஎல் போடுறேன். ஸோ பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிவிடுங்கடா. கடைசியில் கண்டிப்பாக வேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் அவ்வளோக்கு ஸ்டோரியே இருந்திருக்காது, லைக் ரொமான்ஸ் தான். இந்த ரொமான்ஸ் தான், அதுக்கோசரம் தான் இது ஸ்டோரி வந்த மாதிரி இருக்கும். ஸோ இனிமேல்ட்டு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிஎலும் இதில் போடுவேன். பிஎல் போடும்போது அதை வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டில் வந்து நான் சேர்த்து வச்சுக்கிறேன். OT7 போடும்போது அந்த OT7 இதையும் ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, மொத்தமாக பார்க்காதுன்னா அப்படி பாருங்கள். ஸோ பிஎல் பிடிக்குன்றவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கடா. உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ பி சேஃப், ஸ்டே ஹெல்தி, அப்புறம் படிங்க நல்லா. இது ஏன் 4 மணிக்கு கேட்டுட்ருக்காதீங்க.
நமக்கு எப்போ போர் அடிக்குதோ எதெல்லாம் நம்மளுக்கு வந்து எப்போ இது யாருமே துணைக்கு இல்லையே அலோனாக இருக்கும்போது கேளுங்க, ஓகேவா? அதோட அப்பயே மறந்துடுங்க, சரிங்களா? ஸோ இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி. யாரும் ரிப்போர்ட் பண்ணி என்னையும் கஷ்டப்படுத்தாதீங்க. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பம் சேர்த்து வச்சுருக்கேன்டா, ஒரு 350 பேர். அவங்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க, சரிங்களா? தேங்க்யூடா. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ.